பிசாசு தான் அதை தூண்டி விடுவான். எப்படி? நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அப்படித்தான் கேட்பான். இப்போ இயேசு வந்து பாருங்க, அவர் வந்து அந்த சோதனையில கூட பிசாசு வந்து என்ன கேட்டானா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீங்க கடவுளாய் இருந்தா, இன்னைக்கு அப்படிதான் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, கடவுள் உன்னை நேசிச்சா உனக்கு இதை அனுமதிப்பாரா? கடவுள் உன்னோட அன்பா இருந்திருந்தா இது உனக்கு வந்திருக்குமா? இதெல்லாம் பிசாசின் ஆவிகள். இயேசு அதை அறிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. அதை அறிஞ்சதுனால தான் இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தான். இங்கே இயேசு வந்து பேதுருவை சொல்லலை. பேதுரு உள்ளுக்கு ஒன்று வந்து அவனை உசுப்பி ஏற்றிக்கிட்டு இருக்குது. இல்லை, இன்னைக்கு நம்ம வந்து நிறைய மனுஷங்களை தான் பார்க்குறோம். இந்த மனுஷனுக்கு வந்து எதிராக இருக்கிற இல்லை, அவனுக்குள் கிரியை செய்கிற அந்த பிசாசை தான் நம்ம கடிந்து கொள்ளணும். இப்போ இயேசு வந்து பேதுருவை கடிந்து கொள்ளலை, அவனுக்குள்ள தூண்டி விடுது பாருங்க அந்த பிசாசு. அதை பார்த்து சொல்றாரு என்னன்னு சொன்னா, எனக்கு பின்னாக போயேனா எனக்கு தெரியும் நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், என்னுடைய பயணம் எது அப்படிங்கிறத இயேசு ரொம்ப தெளிவா அறிஞ்சிருந்தாரு. அதனால தான் அவருடைய வழியில எத்தனை வந்து இடரல்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த நோக்கத்தை, தன்னுடைய அந்த பயணத்தை அவர் எங்கேயுமே நிப்பாட்டல. தான் வந்ததை அவர் நேர்த்தியாக செய்து முடிச்சாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அதுக்கு வந்து விரோதமாக என்ன காரியங்கள் உங்களுடைய பயணத்துல வரலாம். ஆனா உங்க கண்கள் எங்க இருக்கணும்னா இயேசு மேல மாத்திரம் தான் இருக்கணும். அவரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது எல்லா தடைகளும் தானாக விலகி